மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். கடந்த மூன்று நாட்களாக புயலின் காரணமாக வட தமிழகத்தின் பெரும்பான்மை பகுதியான விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில், திருவண்ணாமலை உட்பட பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பேரவதிக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இது 2015 அல்லது காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த மழை வெள்ளத்தை நினைவுபடுத்துவதாக இருந்ததாக அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். என்ன சார் நடந்தது? ஏன் இந்த பரபரப்பு? சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில பஸ் நிலையமே வெள்ளத்துல மிதக்குது. பஸ் கார் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு மழை வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்குது. மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி துளி கூட அக்கறை இல்லாத அரசு தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு. திமுக காரர்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணா திமுக ஆட்சியில செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சு போச்சு, நள்ளிரவுல சொல்லாம கொல்லாம திறந்து விட்டுட்டாங்க, அதனால சென்னையிலே வெள்ளத்தில் சென்னை மிதந்தது. உண்மைதான், ஒப்புக்கொள்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் அந்த அவலம் இருந்தது. இவங்க ஆட்சியில் என்ன கிழிச்சிங்க? செம்பரம்பாக்கம் ஏரியில வெள்ளம் அதிகமாகி இரவோடு இரவாக யாருக்கு எந்த தகவலையும் கொடுக்காம அண்ணா திமுக ஆட்சி வெள்ளத்தை திறந்து விட்டார்கள். சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது. இன்னைக்கு சாத்தனூர் அணையின் நிலைமை என்ன? இரவோடு இரவாக யார்ட்டையும் சொல்லாம நீங்க திறந்து விட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க புயல் வெள்ள பாதிப்பு இந்த பகுதிக்கெல்லாம் வரும்னு தெரியும். வானிலை ஆய்வறிக்கை இருக்கு. அதுக்காக முன்னேற்பாடு நீங்க தான் செஞ்சிருக்கணும். இல்ல, சாராயம் விற்கிறதுக்கு எவ்வளவு முன்னேற்பாடு பண்றீங்க? சாராயம் விற்கிறதுக்கு எவ்வளவு கெடுவு நிர்ணயிக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாராயம் விற்கலான்றதை மட்டும் எவ்வளவு கரெக்டா கணக்கு போடுறீங்க. எந்த மந்திரி சாராயத்தை அதிகமா விற்பான்னு அவனை பார்த்து மந்திரி ஆகுறீங்கல்ல, அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு கணக்கு போட தெரியுது இல்ல. தமிழ்நாட்டுடைய மழை வெள்ள பாதிப்புல இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவதுன்னு எந்த திட்டத்தையும் ஏன் நீங்க செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஜெயலலிதா ஆட்சியில் சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம், அதற்கு மழை வெள்ள பாதிப்பு, தென் தமிழ்நாடே வெள்ளத்துல மிதந்தது. அதற்கு பின்னாலாவது திமுக அரசு பாடம் கட்டுறதா? இல்ல. தொடர்ந்து இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். இவங்க கிட்ட வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு திட்டம் இல்லை, நீர்ப்பாசன முறைகளை உருவாக்குவதற்கு இவங்க கிட்ட திட்டம் இல்லை. இவங்க திட்டம் இல்லைன்றது இல்ல சார். திட்டம் இல்லைன்றது நம்ம அப்புறம் ஆய்வு செய்யலாம். இப்போ இந்த கேள்வி என்னன்னா, அதிமுக அரசை நிமிஷத்துக்கு ஒரு முறை பழி சொன்ன இவங்க இன்னைக்கு இத்தனைக்கும் அம்மையார் இருந்த போது வெறும் ஒரு முதல்வர் தான். இத்தனைக்கும் அவங்க உடம்பு சரியில்லாத போது ஏதோ அப்படி அந்த நேரத்துல அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு முதல்வர், துணை முதல்வர்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்படி இருந்த போது இந்த மழை காலத்துல எப்படி அதை கையாளணும்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம போயிட்டா சார். ஏன்னா சென்னையிலும் ஏகப்பட்ட இடர்பாடுகள், அங்கங்க தண்ணி தேங்கி இருந்தது. இன்னைக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டம்லாம் இன்னைக்கு கடலூர் பொதுவாவே மழை காலத்துல பாதிப்பு வரும். இந்த முறை அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அவங்க எடுத்துருக்கலாம். விழுப்புரம் இது வரைக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதில்ல. இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு பாலமே காணாம போயிருக்கேன் சார். 16 கோடியில் கட்டப்பட்ட புது பாலம் காணோம், அங்க இருக்கிற இடமே தெரியலன்றாங்க. பாலத்துக்கு மேல 4 மீட்டர் உயரத்துக்கு தண்ணி போயிருக்குது சார். கரிகாலன் காலத்துல கட்டின கல்லணை நிக்குது, எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து நிக்குது. 16 கோடியில ஒரு பாலம் இன்னைக்கு தண்ணியில அடிச்சுட்டு போகுது. அப்ப இவங்க பாலத்தை சுண்ணாம்பு போட்டு கட்டினாங்களா இல்ல வெறும் மணல்ல கட்டினாங்களா? ஆக அந்த பாலத்தை எப்படி கட்டிருப்பாங்க? அது ஒரு பக்கம். ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்பட்ட அதே அவல நிலை திமுக ஆட்சியிலும் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்? அண்ணா திமுக மந்திரி தான் நீங்களும் மந்திரியா வச்சிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இருக்கு? அப்படி அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க எதுக்காக மந்திரியா வச்சிருக்கீங்கன்னா அதை பத்தி ஆய்வு பண்ணா நிறைய ரகசியங்கள் வெளியே வரும். அது ஒரு பக்கம். அண்ணா திமுக மந்திரியா வச்சுக்கிட்டு நீங்க ஜெயலலிதாவை குறை சொல்லிட்டு இருக்கனால மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு?
அதுக்காக ஜெயலலிதா ஆட்சியோட வந்து அப்படி மிக சிறந்த ஆட்சி, பொற்கால ஆட்சிலாம் நம்ம சொல்ல வரல. அவங்க ஆட்சி மோசமா இருந்தது, இவங்க ஆட்சி அதை விட மோசமா இருக்கு. அதான் நிலைமை. மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த திட்டமும் இல்ல. ஒண்ணு மட்டும் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, ஊடகத்தில் இருக்கிற பல பேரை கூப்பிட்டு வச்சு, இந்த வெள்ள நிவாரணத்தை மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு சரியான நிவாரணத்தை வழங்கவில்லை. அப்படின்னு ஆளுக்கு இப்ப பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம்? 40 எம்பி வச்சு நீங்க என்னதான் பண்றீங்க? ஜெயலலிதா ஆட்சியில மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல. சரி. நீங்க 40 எம்பி வச்சுட்டு இருக்கிறீங்க. மத்தியில ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு சரியில்லை, தமிழ்நாட்டை ஏமாத்துது, நாங்க மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் வாய்ச்சவடால் விட்டீங்க. நீங்க போய் 40 எம்பியும் போய் சண்டை போட வேண்டியதானே? இதே பாமக தலைவர், பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை நரேந்திர மோடி பாராட்டுகிறார்னு சொன்னா அத்தனை பேரும் வானத்துக்கும் பூமிக்கு குதிக்கிறாங்க. திமுக காரன், திமுக ஆதரவா இருக்கிறவன்லாம், இவர் தான் இந்தியாவில் மூத்த தலைவர், இவரை நரேந்திர மோடி பாராட்டிட்டா போதுமா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரன் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து கூப்பாடு போடுறான். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பற்றி நரேந்திர மோடி முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசியில் அழைத்து விவரங்களை கேட்டு அறிந்தார். அந்த அளவுக்கு எங்க தளபதி நாணோதயத்தோட இருக்கிறாரு. எங்க தளபதிக்கு வந்து நரேந்திர மோடி கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. இப்ப நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் வெக்கக்கேடா இல்ல உங்களுக்கு? சார், அந்த தனிநபர் தூதி கூட விட்டுருங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து யாருடைய தோல்வி சார்? மாவட்டத்தினுடைய தோல்வியா, அல்லது முதலமைச்சருடைய தோல்வியா, அல்லது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடியுடைய தோல்வியா சார்? இது முதலில் மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி, அதுக்கு அடுத்தது மந்திரியோட தோல்வி, அதுக்கு அடுத்தது துணை முதலமைச்சரோட தோல்வி. மாவட்ட நிர்வாகம், மந்திரி, துணை முதலமைச்சர் இவர்களை எல்லாம் சரியாக கையாள தெரியாத முழு தோல்வி முதலமைச்சரை சாரும். ஆட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் தானே தமிழகத்துல. அப்புறம் இவங்க அதை சரியா கையாளணும் இல்ல. தோல்வி எல்லாம் இவங்களுது. ஆனா இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பெரும் கூட்டம் வரும், வந்து எல்லாம் இந்த மழை வெள்ள பாதிப்புகளை மறக்கடிக்கிற அளவுக்கு திமுகவின் வாடகை வாயன்கள்லாம் வருவாங்க. வந்து மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை, மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை, நீ ஜிஎஸ்டி கொடுக்காத. துணிச்சலா ஒரு முடிவு எடுக்க முடியுது அவங்களால? மத்திய அரசுக்கு எதிராக அவங்களால போராட முடியுதா? எங்க மத்திய அரசுக்கு எதிராக போராடினாதான் அமலாக்கத்துறை வருமே. அத்தனை மந்திரி உள்ள போவீங்க. அமலாக்கத்துறையை பார்த்து அதிகம் பயப்படுறதே திமுக மந்திரிகள் தான். ஆனா இவங்க அதை மறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு பயந்து அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிட்டாரு. டெல்லியில கோர்ட்ல இருக்கிற வழக்குக்கு பயந்து அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. அந்த வழக்குல ஒண்ணுமே இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிட்டான். அந்த வந்து மருத்துவ கல்விக்கு அனுமதி தேவையில்லை. அது நம்ம அந்த விவாதம் இப்ப நமக்கு தேவையில்லை. இந்த இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்க மாதிரி சார் இருக்கு. ஒரு பெரிய மேம்பாலமே வந்து காணாம போயிருக்குன்னா, இந்த மழைக்கே இந்த வெள்ளத்துக்கே காணும்னா அப்ப அவங்க சொல்றாங்க, அதாவது வழக்கமா தண்ணி வர வேண்டிய அளவை விட 4 மடங்கு அதிகமா இருக்குது. 54,000 கொள்ளளவு திறந்து விட வேண்டிய ஒரு அணையில 2 லட்சம் கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்றாங்க. அதனாலதான் பாலம் வந்து தாங்கல. பாலம் தாங்கலன்னா அப்ப மொத்தமா தாங்காம போயிருக்கணும்ல. பாதி வந்து இருக்குது இன்னும் அந்த பாலத்துல, மீதி பாதி தான் காணாம போயிருது. அப்போ பாலத்திலயும் ஊழல், சரியான நேரத்துல நடவடிக்கையும் எடுக்கல, மக்களுக்கு நிவாரணமும் தரல அப்படின்னு ஒரு 3 பகுதியுடைய நிர்வாகமும் இங்க காணாம போயிருக்கு சார். அவங்களுடைய கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா இது? இல்ல, கவனக்குறைவு இல்ல, பொறுப்பற்ற தன்மை. பொறுப்பு இல்ல. அதாவது 16 கோடி செலவுல ஒரு பாலத்தை கட்டுறீங்க. அந்த தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிலைமை என்னங்கிறது தெரியும். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், அதனால வந்து இனிமே மழை காலங்கள்ல மழையும் அதிகமா இருக்கும், வெயில் காலங்கள்ல வெப்பமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மழை காலத்துல வெள்ளமும் அதிகமா வரும், வெயில் காலத்துல வெயிலும் அதிகமா இருக்குன்னு
ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை அது சம்பந்தமா அத்தனை தேசங்களுக்கும் அத்தனை நாடுகளுக்கும் அறிக்கை அனுப்புறாங்க. போதாத குறைக்கு தமிழ்நாட்டுல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காலநிலை மாற்ற எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்கன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இந்த காலநிலை மாற்றத்துடைய விளைவுதான் இதே திமுக ஆட்சியில் இதற்கு முன்பு ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம்னு பல முறை அவரும் சொல்லியிருக்காரு. நீங்க அத பாமகவுடைய தலைவர் அன்புமணியின் கருத்தா மட்டும்தான் பாக்குறீங்க. இந்த தமிழகத்துக்கு விடப்பட்டு இருக்கின்ற எச்சரிக்கை இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்திருக்கின்ற தகவல் அப்படின்னாவது ஒரு அரசு எடுத்துக்கணும்ல. நீங்க அதை அலட்சியப்படுத்துறீங்க. வெறும் விளம்பர அரசியல் நடத்துறீங்க. தமிழக செய்தி விளம்பரத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது திமுகவின் விளம்பரத்துறைன்னு மாத்திரலாம் பேர. திமுக அரசை பற்றி பேசுவதற்கு மட்டுமே அந்த விளம்பரத்துறை இருக்கே தவிர இன்னைக்கு இருக்கின்ற அந்த மழை வெள்ள பாதிப்புகளை பற்றி எத்தனையோ பேர் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுகிறாரு. பூ உலக நண்பர்கள் அமைப்புன்னு ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று இருக்கு, அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்திருந்தா நீங்க அந்த பாலத்தை கட்டும் போதே அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு நீங்க கட்டியிருக்கலாம்ல சார். பிரிட்டிஷ்கார காலத்துல அணை கட்டினா சார், மேட்டூர்ல இருக்கின்ற ஸ்டான்லி நீர்த்தேக்கம், முல்லை பெரியார் அணை இன்னும் நிக்குதே. அளவுக்கு அதிகமான வெள்ளம் எத்தனையோ முறை வந்திருக்கு, அதை தாங்கி இருக்குது, அதுக்கான வடிகால் அமைச்சிருக்கிறாங்க, அது எல்லாம் சரியா நடக்குது. அப்படிங்கிறப்ப அந்த அணை தாங்குது. திராவிட மாடல் ஆட்சியில கட்டண பாலம் புட்டுக்கிட்டு போகுது. ஒருவேளை வெள்ளம் அதிகமாகி மழை அதிகமா வந்தா என்ன பண்ணணும்? இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தை தானே குரலோவி எழுதினாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதை முதலமைச்சர் படிச்சிருக்கிறாரா? துணை முதலமைச்சர் படிச்சிருக்கிறாரா? அல்லது விழுப்புரம் மாவட்டத்துல வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போய் சேற்றால் அடி வாங்கிய பொன்முடி படிச்சிருக்காரா? டாக்டர் பொன்முடி, பேராசிரியர் பொன்முடி படிச்சிருக்காங்களா இல்லையா? அவங்கெல்லாம் வெள்ளம் வருவதற்கு முன்பே எப்படி தடுக்கணுன்ற எண்ணம் வேணுமா வேணாமா? இல்ல சார், ரொம்ப ரொம்ப முன்னாடி இவங்க நடவடிக்கை கூட தேவையில்ல சார். அந்த மாதிரி நடக்கும்ன்ற எச்சரிக்கையை மத்திய அரசுடைய நிறுவனம் சொல்லியிருக்கு. அதை கூட கவனத்தில் எடுத்துக்கலையே. ஒருவேளை நினைச்சிருப்பாங்க வெள்ள பாதிப்பு அதிகமான வெள்ள நிவாரணம் அதிகமா வரும்னு கணக்கு போட்டாங்களோ? வெள்ள நிவாரணம் அதிகமா வந்தா அடுத்த தேர்தலுக்கு அதுல சரி கட்டிடலான்னு கணக்கு போட்டாங்களோ? அதனால கண்டுக்காம விட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கல, ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாவது இல்ல சார். சார், மக்களை பாதுகாக்கின்ற ஆட்சி இவர்கள் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு பொன்முடி விழுப்புரத்துக்கு வராரு, அவங்களுடைய கோபம் அந்த ஆவேசம் எல்லாமே இன்னைக்கு அந்த மலையில் இருக்க சேர்த்து எடுத்து பொன்முடி மேல அரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் ஆத்திரம் வருது. இந்த ஆத்திரத்தை கொஞ்சமாவது வாக்குச்சாவடியில காட்டணும்ல. மக்கள் வாக்குச்சாவடியில இவங்க 2 பேரும் விட்டுட்டு வேற யாராவது தேர்ந்தெடுக்கணும்ல. எவ்வளவு நாளைக்கு மாத்தி மாத்தி இவங்களையே இருப்பீங்க? ஒண்ணு சாத்தான தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லனா பேயை தேர்ந்தெடுக்கிறீங்க. இவங்களுடைய என்ன என்னன்னா, ஒன்னா அயோக்கியனை தேர்வு செய்வோம், இல்லனா மகா அயோக்கியனை தேர்வு செய்வோம். இதான் இவனை விட்டா அவன், அவனை விட்டா இவன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பொண்டாட்டிக்காரனுடைய நிலைமை தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை. அந்த பொண்டாட்டி துரத்தி அடிச்சா இந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போக வேண்டியது, இந்த பொண்டாட்டி துரத்தி அடிச்சா அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போக வேண்டியது. இப்படியே இவங்க அல்லாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாற்றம் மக்கள்கிட்ட இருந்து வராம இந்த திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி எந்த ஒரு இயற்கை பேரிடர்லையும் சரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உருவாக்க மாட்டாங்க. சரியான முன்னேற்பாடு இவங்க இருக்காது. இந்த எந்த ஒரு பிரச்சனை இதனுடைய தோல்விதான் மக்கள் ஒரு அமைச்சர் மேல சேர வாரி அடிக்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்கா சார். ஆமா, எவ்வளவு நாள் பொறுத்திருப்பாங்க? எவ்வளவு நாள் சார் மக்கள் பொறுத்திருப்பாங்க? சேர்த்த வாரி அடிக்கிறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல போய் பொன்முடி எப்படி நடந்துகிட்டாரு? நீ போய் அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா பேசியிருக்கணும்.
அதை விட்டுட்டு ஒரு கூட்டத்துல ஒரு லேடிஸ் கிட்ட கேட்ட மாதிரி தான், நீ என்ன பஸ்ல காசு கொடுத்தா வந்த, ஓசியில தானே வந்த, இந்த பொன்முடியே ஓசியில தானே நீ அமைச்சரான, நீ என்னங்க அமைச்சர பெரிய பெரிய நீ அறிவாளி சாதிச்சிருவனு கொண்டு போய் அமைச்சராக்குனாங்க, நீயே ஓசியில அமைச்சரானவன், நீ அப்புறம் அந்த பொதுமக்களை பார்த்து ஓசியில தானே வந்த அப்படின்னா, என்னவோ பொன்முடி வீட்டுல இருந்து ஸ்டாலின் வீட்டுல இருந்து கொண்டு போய் கொடுத்தீங்க, மக்கள் வரி பணத்துல இருந்து வாங்கின காசுல திரும்ப அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க, அத பஸ் கட்டணமா கொஞ்சம் திருப்பி கொடுத்தீங்க, அவ்வளவுதானே. அதையே எவ்வளவு இருந்தாலும் ஒரு அமைச்சர் மேல சேர வார்த்தை கோபம்ல எதிரொலிக்க முடியாது. இல்ல இல்ல இருந்தாலும் ஒரு மக்கள் வந்து திடீர்னு அந்த கோபத்தினுடைய உச்சியில ஒரு அமைச்சர் மேல சேரவாரி பூசத்தலான்றது கொஞ்சம் அதிகப்படியா தோணலையா சார்? இது வந்து இது வேற மாதிரியான ஒரு போக்கை ஏற்பட்டு கூடாதுல்ல சார்? அந்த மக்கள் அமைச்சர் மேல சேரவாரி பூசாம உங்க மேல ஏமலியமா பூசுவாங்க. அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கிட்ட தான் இருக்குது. வெள்ளம் ஏற்பட்ட உடனே அதுக்கு பின்னால் நிவாரணத்தையாவது சரியா கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு கோபம் வரும்ல. மக்கள் தன்னுடைய எதிர்ப்பதான் சேர்த்தவாரி இறைச்சிருக்கிறாங்க, மக்கள் யாரும் வன்முறையில் ஈடுபடலையே. இவ்வளவுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்குறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டுல இது மாதிரி நடந்த வரலாறு இல்லையே சார். அப்ப அந்த அளவுக்கு அந்த அமைச்சர் மோசமா நடந்திருக்காருன்னு அர்த்தம். மோசமா நடந்தாலும் சேர்த்த வாரிச்சு இறக்கிறாங்க சார். எதுக்குமே கோபப்படாம வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கே இப்படி ஒரு கோபம் வருதுன்னா அந்த அமைச்சர் எவ்வளவு மோசமா நடந்திருப்பார். அதனால இதே வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்துல இப்படி நடந்திருந்தா, ஏன் தெலுங்கானாவில் ஆந்திராவில் நடந்திருந்தா இந்த அமைச்சர்களுக்கு வேற மாதிரி தண்டனை கொடுத்துருப்பாங்க அந்த மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் அமைதி காக்குறாங்க. இவங்க அமைதியா இருக்கிறதையே திமுக வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு தன்னை வந்து மிகப்பெரிய வந்து சாதனையாளர்கள்ன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு திறமை இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை வெறும் அலங்கார வார்த்தையாலேயே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதான் கலைஞர் கருணாநிதி. இதுவும் ஒரு ஜனநாயகம் தானே சார்? இதுவும் ஒரு ஜனநாயகம் தானே. மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்துறோன்ற மாதிரி தானே சார் இருக்கு. ஜனநாயகத்தை அவங்கள காப்பாத்தல, மக்கள் ஜனநாயகத்தை முழுசா கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மந்திரிங்க யாரும் ரோட்ல கூட நடமாட முடியாது. ஜனநாயகத்துல சேத்ததான் இறைக்கூடாது, சரி கல்லெடுத்து அடிக்கூடாது, அது வன்முறை. எல்லாரும் சுத்தி நின்று கேள்வி கேட்டாங்கன்னா 500 பேர் ஒரே நேரத்துல சுத்தி நின்று கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? போலீஸை வச்சு அடிப்பீங்களா? கேள்வி கேட்கிற உரிமை ஜனநாயகத்துல அந்த மக்களுக்கு இருக்குல்ல. இதே மாதிரி நிலைமை நீடிச்சதுன்னா கூடிய விரைவில் அந்த நிலைமை வரும். மந்திரிகளே யாரும் ஊருக்குள்ள போய் மக்கள்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை திமுக ஆட்சி முடியறதுக்குள்ள இவங்களே உருவாக்கிடுவாங்க. இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமா ஒவ்வொரு ஆண்டு இனிமே இந்த மழை காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்க சேலம் மாவட்டத்துல கூட சில பசங்கள்லாம் வந்து முகநூல் பக்கத்துல காமெடியா சில பதிவு போடுறாங்க. சேலம் மாவட்டத்தை வந்து எந்த மழையும் அழிக்க முடியாது, நாங்களே அழிச்சாதான் உண்டு அப்படின்னு வந்து காமெடியா பதிவு போடுறாங்க. அடுத்த ஆண்டு மழை வெள்ளம் வரும்போது சேலமும் அந்த மாதிரி தத்தளிக்கலாம். ஏன்னா இதுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை சார். இல்ல அததான் நான் சொல்ல வரேன். இப்ப திருவண்ணாமலையில 7 பேர் மரணிச்சிடுறாங்க. இதே அந்த கடந்த ஆட்சியின் போது எடப்பாடியார் ஆட்சி செஞ்ச போது ஒரு குழந்தை வந்து அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்துடுச்சு. அதுக்கான காரணம் அவங்க குடும்பத்தினுடைய தவறு தான். அவங்க அப்பா வந்து அந்த கிணறு தேவையில்லைன்னும் போது ஆழ்துளை கிணறு தேவையில்லைன்னா அவர் மூடி அவர் பாதுகாத்துருக்கணும். அவருடைய கவனக்குறையால அந்த குழந்தை அங்க விழுந்து இறந்து போச்சு. அது தீபாவளி கிட்ட நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட யாரையும் தீபாவளியை கொண்டாட முடியாத அளவுக்கு டிவி ஃபுல்லா வந்து இந்த செய்தியை நேரலை பண்ணி மக்களுடைய கவனத்தெல்லாம் வேற மாதிரி திசை திருப்பி அந்த பெற்றோருக்கு வந்து ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு இந்த ஊடகம்லாம் எடுத்து போச்சு. இன்னைக்கு வந்து 7 பேர் எடுத்திருக்காங்க. எந்த ஊடகம் பெரிய அளவுல அது விவாதமா எடுத்து வரலையா சார்? செய்தியா சொல்லிட்டு போயிட்டாங்களே சார். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த குழந்தை வந்து ஆழ்துளை கிணற்றுல விழுந்தது. அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தா. ஆனா குழந்தை அழுகி போய் தான் சார் மேல எடுத்தாங்க.
துர்நாற்றத்தோட தானே எடுத்தாங்க. அதாவது ஆழ்துளை கிணற்றுல இருந்து அந்த குழந்தையினுடைய சடலத்தை வெளியே எடுக்கின்ற வரை அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த விஜயபாஸ்கர் அந்த இடத்திலேயே தான் இருந்தாரு. அதை வந்து நாம விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அன்னைக்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் செயல்பட்டதை நாம பாராட்டணும். அரசியல் ரீதியா அவங்க மேல விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வேற. கிட்டத்தட்ட தீபாவளி வர இருக்கிறது, தீபாவளி நெருங்கி விட்டது. இருந்தாலும் கூட வீட்டுக்கு கூட போகாம இரவோடு இரவா அங்கேயே அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தார். அப்படி பேரிடர் காலத்துல அப்படி நின்று இருந்தா பரவாயில்ல, பொன்முடியை சேத்துல அடிச்சிருக்க மாட்டாங்க, ஒருவேளை சோத்துல அடிச்சிருப்பாங்க. அங்கதான் சோரே இல்லையே, இருந்தா அதுல அடிச்சிருப்பாங்க. இவங்க நடந்துருச்சு, சரி நீங்க வெள்ளத்துக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, சரி நடந்த பின்னால அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவியை உடனடியா கொடுத்தீங்களா? வீட்டுல முழங்கால அளவுக்கு தண்ணி நிக்குது, யாராலையும் சமைக்க முடியுமா? மக்களுக்கு உணவுப் பொருள் தேவை. உணவை வந்து நீங்க உடனடியா பூர்த்தி பண்றதுக்கு போர்க்கால அடிப்படையில எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். நீங்க எல்லாம் முடிஞ்சு மழையெல்லாம் விட்ட பின்னால போறீங்க. மழையெல்லாம் விட்ட பின்னால இருந்து போயிட்டாங்களா, இருக்கிறாங்களா, செத்து போயிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு போறீங்க. 7 பேர் காணாம போயிட்டான், என்ன நடந்தது? என்ன நீங்க பேரிடர் காலத்துல வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறீங்க? தீயணைப்பு துறையிலையோ அல்லது மற்ற காவல்துறையிலையோ நீங்க அதுக்குன்னு தனி பயிற்சி கொடுத்து எத்தனை பேர் ஒரு ரெஜிமெண்ட்டை வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு காவலுக்காகிறதுக்கு எவ்வளவு போலீஸை வச்சிருக்கிறீங்க? நீங்க போனா உங்களுக்கு கார் திறந்து விடுற வரைக்கும் நீங்க ஆள் வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த மக்கள் இவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது யாரு? இன்னைக்கு மழை வெள்ள பாதிப்பு சார், பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், அவங்க அறிவிச்சிட்டாங்க மத்திய அரசு எதிர்பார்க்காம நிவாரண உதவிகளை முதல் கட்டமா அறிவிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி அறிவிச்ச பின்னாலதான் இவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க? மழை வெள்ள பாதிப்புக்கு உடனே இவங்க அறிவிச்சிருக்கணும்ல, அதை செய்யலையில்ல. அப்ப இவர்கள் வந்து எவ்வளவு மோசமா செயல்பட்டு இருக்காங்க, இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப பொன்முடி மேல காட்டின கோபத்தை கூடிய சீக்கிரத்துல திருவண்ணாமலை ஏவா வேலு மேலையும் காட்டுவாங்க. ஆனாதான் அவர் இப்பே நீலி கண்ணீர் வடிச்சிட்டாரு. ஆஹா, மக்கள் நிலைமையை பார்த்து என்னால தாக்கு பிடிக்க முடியலன்னு அழுது அரற்றி மக்களுடைய இரக்கத்தை சம்பாதிக்க வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மக்கள் தான் அழுதா உடனே வந்து சரண்டர் ஆயிடுவாங்களே. அட பாவம், மந்திரியா அழுகுறாரு. மந்திரி நடிக்கிறாருங்கிறது அவங்களுக்கு எங்க தெரியும்? இப்படி நடிச்சாதான் இந்த மக்கள் வந்து ஏமாறுவாங்க. அப்பதான் பொன்முடிக்கு நடந்த சேற்று அபிஷேகம் நமக்கு நடக்காது அப்படிங்கிறனால அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஆக இனிமே திமுக மந்திரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு, தமிழக அரசு இனிமே ஆளுக்கு ஒரு பாட்டில் கிளிசரன் கொடுத்துருங்க. கிளிசரனை எடுத்துக்கிட்டு வெள்ள பாதிப்பு, வெப்பத்தால் பாதிப்பு ஏற்படுற பகுதிக்கு போனா கார்ல உட்காந்துருக்கும் போது கிளிசரனை போட்டுக்கிட்டு அப்படி இறங்கும் போது ஐயோ முய்யோன்னு அழுவணும். ஆஹா, என் வீட்டுல இலை விழுந்தா கூட அழுவ மாட்டேனே, இங்க இப்படி நடந்து போச்சே அப்படின்னு அழுதீங்கன்னா இந்த மக்கள் ஏமாந்துருவாங்க. மக்களை ஏமாத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கே திமுகவுல ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி இருக்காரு. சரிங்க சார், நன்றி சார். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி. தமிழக அரசு இது போன்ற காலங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற முன்னேற்பாடோடு களத்தில் இறங்கினால் மக்களை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் விடைபெறுவோம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.